ஆரம்பத்தில் ஒரு நாவல் மரத்தின் கீழ் ஒரு சூலத்தை வழிபாட்ட சுப்பரப்பா அவர்களுடைய அம்சம் தான் வைரக்கோள் பரமன மதித்திலா பங்கியார்கள் திருச்செந்தூர் ஆலயம் இவ்வாறு பல ஆலயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அங்கெல்லாம் தமிழ் அழியாமல், தமிழ் சைவ சமயத்தையும் அழியாமல் தான் நாங்கள் தமிழையும் சைவ சமயத்தை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பிரேமினி ஆழ்ப்பாணத்தோட இருந்தது. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா அரியால தபால் காட்டுறது தந்துக்கு அரியாலை ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயம். இந்த ஆலயம் ஒரு அலங்கார திருவிழா தான் நடைபெற்று வந்தது. இப்போ புதிதாக தேர் நடைபெற்று போன வருடம் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இந்த வருடம் ரதோற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று அந்த தேர் திருவிழாவுக்கான பக்தர்கள் கூடியிருக்கின்றார்கள். பெரும்பாலான பக்தர்கள் இந்த தேர்தல் உள்ளூராட்சி தேர்தலிலும் இழுக்கப்பட்ட தேராக காணப்படுகிறது. வைரவருடைய தேர் பாருங்க, கற்பூர சட்டி எல்லாம் ஏந்தி பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த வெயிலிலும் இன்றைய உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளைகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி இந்த தேர் வலம் பெற காத்திருக்கின்றது. இது அழகான காட்சி. அந்த வைரவர் பெருமானுக்கே மிகப்பெரிய தேர் கட்டிய கோவிலாகவும் ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயம் காணப்படுகிறது. இது மிகப்பெரிய வைரவர் ஆலயமாகவும் காணப்படுகிறது. பாருங்கோ, இது அழகாக காட்சியளிக்கின்ற அந்த சித்திர தேர்.
ஆழ்நம்பி வீதியிலான ஆழ்நம்பி அமைந்துள்ள வைரப்பெருமானுக்கு நாங்கள் பேரை வருவதாக கொண்டு வந்து எடுத்துச் செல்கின்றோம். தேர் என்பது சிவருமானுடைய அழித்தல் சிவனாருடைய அம்சம் தான் வைரக்கம். பரமன மதித்திலா பங்கியார்கள் ஒருவரையின்றி ஒன்றுவானவர் புதிய மகன்கள் கொடுக்கின்றவர் என்று பந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர் வழிபாடு தமிழுக்குள் பலகாலமாக பல நூற்றாண்டுகளுக்காக இந்த ஒரு வழிபாடு நாங்கள் பந்தபுராணம் நூல்கள் அறிவோம். அப்படிப்பட்ட மையவருக்கு அடியாலையிலே இன்று அமைந்துள்ள கோயில் சிறப்பாக தேர்தலாக நடப்பது மிகவும் நாங்கள் இன்னும் இந்த வைரப் பெருமான் அருளை வேண்டி நல்ல கதை அனுபவமாக ஜேஆர் மற்றும் இனிய யாழ்ப்பாணம் 2 யூடியூப் தளங்கள் இந்த அரியாலை ஸ்ரீ ஞானபைரவர் இந்த வளாகத்தில் இப்பொழுது இருக்கின்றார்கள். இன்று ஒரு சிறப்பான நாள், அதாவது 10ஆம் நாள் அலங்கார திருவிழா, அரியாலை ஸ்ரீ ஞானபைரவர் திருக்கோவில். இந்த அரியாலை ஸ்ரீ ஞானபைரவர் திருக்கோவில் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற ஞானபைரவர் ஆலயங்களில் மிகப்பெரிய ஒரு ஆலயமாகும். பழமை வாய்ந்தது என்று கூறுகின்ற பொழுது பல விளையாட்டு வீரர்கள் பிறந்த மண் தான் அரியாலை மண். குறிப்பாக அண்மையில் மரணித்த இரும்பு சண்முகலிங்கம் அவர்களை குறிப்பிடலாம். அவர்கள்தான் முதலாக பரியோவான் கல்லூரி மற்றும் சென்ட்ரல் காலேஜ் அந்த மிகப்பெரிய துடுப்பாட்ட போட்டிகள் நடைபெறுகின்ற காலங்களில் எல்லாம் பல மாணவர்களுக்கு கிரிக்கெட்டை பழக்கி உருவாக்கிய மண். அவர்கள் கூட தான் வெளியே செல்லுகின்ற பொழுது ஏதாவது விளையாட்டு போட்டி அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த சிறிய ஞானபைரவர் ஆலயமாக இருந்த அந்த சூலத்தை வழிபட்டு சென்று பல விடயங்களை எல்லாம் அவர்கள் இலகுவாக வென்றதாக பல கதைகள் உண்டு. அந்த வகையில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த கல்வி, அந்த கல்வி கூட இந்த பல மாணவர்களை எல்லாம் இங்கு உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் இந்த அரியாலை ஸ்ரீ ஞானபைரவர் இந்த சூலமானது தானாக தோன்றிய சூலம் என்று ஒரு கதை உண்டு. அதாவது இங்கிருந்த ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு குடும்பத்தினர் எங்கே சென்ற பொழுது அவர்களுடைய அந்த பையில் இந்த வைரவர் சூலம் வந்ததாகவும் அந்த வைரவர் சூலத்தை அவர்கள் இதில் குத்தி அதில் வந்து வழிபாடுகளை ஆரம்பித்ததாகவும் ஒரு புராண கதைகள் உண்டு. அதுபோல இந்த ஆலயத்தை சுற்றி மிகப்பெரிய புகழ் பூத்த அந்தண பெரியார்கள், குறிப்பாக பாலசுப்ரமணியம் குருக்கள், லண்டனில் இருக்கின்ற வசந்தன் குருக்கள், அதுபோல மகாலிங்கம் குருக்கள், பேச்சியம்மன் அம்மன் கோயில் குருக்கள், அதுபோல சாண்டோ மாஸ்டர், அதாவது மிகப்பெரிய அதிபராக இருந்தவர், விளையாட்டு பல வீரர்களுக்கெல்லாம் விளையாட்டு ஒரு தலைவராக இருந்து பல விளையாட்டு வீரர்கள் உருவாக்கியவர், மாணவர்கள் உருவாக்கியவர். அந்த வகையில் இந்த ஆலயத்துடன் தொடர்புடைய மிகப்பெரிய அந்தண பெருந்தகைகள், பெரியோர்கள் எல்லோரும் வாழ்ந்த ஒரு ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருக்கின்றது. ஆகவே இது சிறிய ஒரு வைரவர் சூலம் வைத்த ஆலயமாக இருந்து இன்று மிகப்பெரிய ஒரு கால பைரவர் ஆலயமாக மூலஸ்தானத்தை நீங்கள் பார்த்தால் அங்கு சூலமும் இருக்கும், அதுபோல கால பைரவரும் இருக்கும். ஆகவே அந்த அளவுக்கு விஸ்தரணம் கண்டு இன்று அலங்கார திருவிழா உற்சவங்கள், அதுபோல இந்த தெருவீதியில் வருகின்ற ஒரு சிறப்பான ஒரு விழா கூட இந்த ஆலயத்தில் உண்டு. இதைவிட இவற்றுக்கு மேலாக பொங்கல்கள், ஆணிவித்திர பொங்கல், அதுபோல வைகாசி விசாக பொங்கல், இவ்வாறு பல மக்களும் பல வகையான பொங்கல் வழிபாடுகளையும் இங்கே செய்வார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த ஆலயம் ஒரு புனிதத்துவம் வாய்ந்த, பழமை வாய்ந்த, எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்ற ஒரு ஞான பைரவர் ஆலயமாக திகழ்கின்றது. இந்த சித்திர தேரை பற்றி தேரை பற்றி கூற வேண்டுமாக இருந்தால், என்னுடைய பெயர் தர்மலிங்கம் இலங்கியேஸ்வரன். நான் அரியாலையில் பிறந்தேன். எங்களுக்கு 2 ஆலயங்கள் ஒன்று அரியாலை ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம், அதனுடன் இருக்கின்ற சிவன் ஆலயம், அதுபோல இந்த அரியாலை ஞானவர் ஆலயம். இந்த 2 ஆலயங்களுக்கும் சித்திரத்தேரை இலவசமாக நன்கொடையாக வழங்கியவர்கள் நாங்கள். அதாவது 2 தேர்களை இந்த அரியாலை மண்ணில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஒன்று அரியாலை ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம் சிவன் கோவில், அது பங்குனி உத்தரத்தை மையமாக வைத்து அந்த சிவன் தேர் திருவிழா நடைபெறும். இங்கு சித்திரை உத்தரம், அதாவது இன்று சித்திரை உத்தரம். ஆகவே 2 சித்திரை தேர் திருவிழாவையும் நான் பொறுப்பேற்று முழு நிதி பொறுப்பிலும் இன்றெல்லாம் 14 நாதஸ்வரம், 14 கவில் வித்துவார்கள் எல்லோரையும் எனது கணச்சிலையே நான் தலைவழைத்து இந்த விழாவை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் கனடாவில் இன்று 1 மாத காலமாக முதல் வந்தவுடன் அந்த அரியாலை ஸ்ரீ சித்திர தேவஸ்தானத்தில் பங்குனி உத்தர சித்திரத்தேரை முடித்தேன். 1 மாத இடைவெளியின் பின்னர் இன்று இந்த சித்திரத்தேரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தேரையும் நான் கடந்த வருடம் தான் நாங்கள் புதுசாக கொடுத்து அது வெள்ளோட்டம் கண்டது.
அந்த வகையில் 2 சித்திர தேர்களை தர்மலிங்கம் எனது தகப்பனார் குடும்பத்தின் சார்பாக கொடுத்தது விட்டு மிகவும் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை போல வெளிநாட்டில் இருந்து இந்த கோயில் சம்பந்தப்பட்ட பக்தர்கள் வந்திருக்கார்கள் நிறைய பேர். பல பக்தர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் என்னென்று சொன்னால் பலர் புலம்பெயர்ந்து வாழ்ந்ததுடன் எங்கள் மண்ணை மறக்கின்றார்கள். அதுதான் உள்ள எங்களுடைய கவலை. இங்கு மக்கள் படுகின்ற அவலங்கள், அதாவது நான் பார்க்கின்றேன் ஒரு நாளைக்கு குறைந்தது $5,000 ஒரு நபருக்கு இங்கு வாழ தேவை. அப்ப அவற்றை எல்லாம் மக்கள் உழைக்கின்றார்களா என்றால் இல்லை. ஆகவே மக்கள் படுகின்ற அந்த இன்னல்கள் துன்பங்கள் போன்றவற்றிலும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அங்கு பணங்களை வீணாக செலவழிக்காமல் களியாட்டங்கள் மற்றும் வேறு பல வகையான பணிகளில் பணங்களை செலவழிக்கின்றார்கள். அந்த பணங்களை எல்லாம் இங்கே தாயக மண்ணில் கொண்டு வந்து முதலீடுகள் மற்றும் இங்குள்ள மக்களுக்கு வந்து உதவ வேண்டும். அதுபோல உங்களோட சிறு வியாபாரங்களை செய்கின்ற தொழிலாளர்களை நாங்கள் எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும். அதுபோல நீங்களும் வந்து கனடா மண்ணில் கூட வந்து அங்கிருக்கின்ற சிறப்பான பணி விழுகின்ற பதிவுகள், அதுபோல சிறப்பான அதாவது வந்து குளிர்காலங்கள் தவிர்ந்த காலங்களில் எல்லாம் எங்களுக்கு நல்ல சிறப்பான காலநிலை இருக்கு. ஏராளமான இந்து ஆலயங்கள் உண்டு. கனடாவில் 365 ஆலயங்கள் உண்டு. அதில் பஞ்சரத பவனில் இருக்கின்ற ஆலயங்கள் உண்டு. அதுபோல பல சித்திர தேர்தல் இருக்கின்ற மிகப்பெரிய ஆலயங்கள் கனடா ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அதுபோல கனடா கந்தசுவாமி ஆலயம், அதுபோல டொரண்டோ திருச்செந்தூர் ஆலயம், இவ்வாறு பல ஆலயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அங்கெல்லாம் தமிழ் அழியாமல், தமிழ் சைவ சமயத்தையும் அழியாமல் தான் நாங்கள் தமிழையும் சைவ சமயத்தையும் இணைத்து பயணிக்கின்ற பாதையில் அங்கு தமிழ் மக்கள் எவ்வாறு, அதாவது இங்கு எவ்வாறு பெண்கள் எல்லாம் சேலை கட்டி அணிந்து மாலை அணிந்து வருகின்றார்களோ இதற்கு இன்னும் மேலாக அங்கு எல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு அந்த கலாச்சாரத்தை சீரழியாமல் பாதுகாத்து அங்கு வந்து தமிழையும் சைவ சமயத்தையும் வளர்க்கின்ற பணியில் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இப்பொழுது பரவலாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஜெர்மனி, லண்டன், அதுபோல அடுக்கிக் கொண்டே போகலாம் பல நாடுகளில் எல்லாம் அந்த சிறப்பான நாட்கள் வந்து எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த நன்னாளில் உலகெங்கிலும் பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுக்காக நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. உண்மையாக ரியலி தேங்க்யூ வெரி மச். ஓகே, நன்றி. வணக்கம்.
இந்த ஆண்டு முதன்முறையாக தேர் உற்சவம் புதிய தேரிலே மிக அருமையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தரமான நாச கச்சேரிகளும் இசை முழங்க எம்பெருமான் வீதியிலும் வந்து கொண்டிருக்கிறார். எமது ஆலயம் 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது. ஆரம்பத்தில் ஒரு நாவல் மரத்தின் கீழ் ஒரு சூலத்தை வழிபாட்ட சுப்பரப்பா அவர்களுடைய முயற்சியினால் ஸ்தாபிக்கப்பட்டது. பின்பு மூலஸ்தானம் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அதன் பின்பு ஒரு பரிபாலன சபை பொறுப்பேற்று பொதுமக்களின் உதவியுடன் மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 2 வருடங்களுக்கு முன்னர் திருக்கோபுரம் கட்டப்பட்டு எம்பெருமானுக்கு ஆலயம் புதுப்பொலி பெற்று வருகின்றது. அத்துடன் அடியவர்களின் உதவியுடன் மண்டபங்கள் வில்லு மண்டபம் கும்பீர் மண்டபங்கள் ஆக்கப்பட்டு உள்வீதி மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையார் முருகன் ஆலயங்கள் உடன் இருக்க வைரவ பெருமான் மூலஸ்தானத்தில் வீட்டிலிருந்து இந்த ஊர் மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். சிறப்பு இவரை வைரவ பெருமானை நம்பி அவரை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு இந்த கருமத்தை நாங்கள் ஏற்றுகின்ற பொழுது மிக சிறப்பாக அந்த காரியம் நிறைவேறி வருகின்றது. அந்த வகையில் வைரவ பெருமான் அருள் சிறப்பு அருள் பாலிக்கின்ற அருள் சிறப்பு மிக்கவர். சிறப்பாக இந்த ஆலயம் மறந்து வருகின்றது. மேன்மேலும் பல திட்டங்கள் இதில் உருவாக்கப்பட்டு ஆலயம் மேலும் வளர்ச்சி விட வேண்டும் என்று நான் நம்புகின்றோம். எம்பெருமான் நமக்கு ஆலயம் கொள்வாரார். ஸ்டாண்டில் அமைத்தி போட்டு எடுக்கவே ஏற்றி நாங்கள் அங்கே போய் ஓகே விட
உற்சவம். இதோ பக்தர்கள் அந்த வடத்தை கொண்டு செல்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் இழுக்க வேண்டும். இதோ யோகரம். Botol apa?